அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு வெளியிடப்போகும் 9 முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள், பல்வேறு புதிய திட்டங்கள், நிதி உதவி எல்லாமே உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு புதிய அறிவிப்புகளும் பல நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக தீபாவளி பரிசாக மத்திய அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னா 5 மற்றும் 18% ஜிஎஸ்டி வரியாக குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி அன்றைய நாட்கள் குறைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக நம்மளோட தமிழக அரசு 9 முக்கியமான மற்றும் புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இரண்டாவது, விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 12,000 உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றல்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றல்கள், சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தோன்றல்கள் மற்றும் வஉசி வழித்தோன்றல்கள் போன்றோருக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 11,000 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி ரூபாய் 5,000 உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைப்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர ஓய்வூதியம் நிதி உதவியாக ரூபாய் 8,000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுரடி பரப்பில் உள்கட்டமைப்பு கூடிய முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதிகள் ரூபாய் 22 கோடி கட்டமைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும். ஓட்டுநர் பயிற்சி பெற்ற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு கட்டணமில்லா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குடும்பங்கள் கல்லூரி படிக்கும்போது திறனை மேம்படுத்த வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 கோடி செலவில் இணைய வழிகளில் திறன் மேம்படுத்தப்பட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது பல முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.